லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதா. கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காங்கிரசார் ஏழை மக்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தமிழ்நாட்டில் கடந்த முறை 25 இடங்களில் நாங்கள் போட்டியிட்டோம். இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் அதிகமான தொகுதிகளை நிச்சயமாக நாங்கள் கேட்போம். எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமையை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களிடம் ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தைக்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு இந்த கூட்டணி மந்திரி சபையில பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக கேட்போம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எங்களை பொறுத்தவரையில இன்றைக்கு என்னுடைய சட்டமன்றத்தில் கூட அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இருக்கின்ற தலைமை இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர்கள் அரசாளுகின்ற கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நாங்களே இருக்கோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு கிராம காங்கிரஸ் கமிட்டி என்கின்ற ஒரு மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 16,000 கமிட்டிக்கு மேல அமைச்சிருக்கோம். எங்க கட்சியினுடைய வலிமையை பொறுத்து நாங்க நிச்சயமா எந்த கூட்டணியில பயணிக்கிறோமோ அந்த கூட்டணியில் நிச்சயமாக நாங்க அதிக தொகுதி கேட்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய தேசிய தலைமை நிச்சயமாக அவர்கள்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமைக்கு ஏற்றவாறு அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.